الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة شهور عند الله 12 شهرا في كتاب الله وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العلي العظيم. அண்ட கோடிகள் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையில் அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தனமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சு கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தென்னும் நல்லுபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும்போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சு கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கின்ற மாதம் அல்லாஹுவினால் சங்கையாக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு மாதத்திலே, ரஜபுடைய மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப கட்டத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானை பற்றி பேசுவார்கள், ஷஅபானை பற்றி பேசுவார்கள், ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் அதை பற்றி பேசுவார்கள். ஆனால் இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, இந்த மாதம் ஒரு சங்கையான மாதமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த மாதத்தில் கூட யுத்தங்கள் செய்வதை கூட அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா, அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான், வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் 12 மாதங்கள் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட காலங்கள் இருந்து கூட இந்த உலகத்திலே 12 மாதங்கள் இருக்கிறது. 12 மாதங்கள் தான் ஒரு வருடம். அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு மின்ஹா அர்பஅத்து ஹுரும், அந்த 12 மாதங்களிலே 4 மாதங்களை அல்லாஹ் தெரிவு செய்கிறான், வேறையாக புறக்கியிருக்கிறான். அந்த 4 மாதங்கள் ஏனைய நாட்களை விட சிறந்ததாக இருக்கிறது, ஏனைய மாதங்களை விட சிறந்ததாக இருக்கிறது. அல்லாஹுடைய படைப்பினங்கள் அப்படித்தான். அல்லாஹ் சிலதை படைத்து விட்டு சிலதை சிறந்ததாக எடுக்குகிறான். படைப்பினங்களை படைத்து விட்டு அல்லாஹ் மனிதர்களை சொல்லுகிறான், நீங்க தான் சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்க தான் வெளியாக்கப்பட்ட சமூகத்தில் சிறந்த சமூகம் என்று நபியுடைய சமூகத்தை பார்த்து சொல்கிறான். எத்தனையோ சமூகம் வந்தது, அத்துணை சமூகத்திலேயும் அத்துணை கௌம்வாசிகளையும் நபியுடைய அந்த சமூகம் சிறந்தவர்கள். அல்லாஹு தஆலா பூமியை படைத்து பூமியிலே சில இடத்தை சிறந்த இடமாக அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். மக்கா நகரம் புனிதமான நகரம். அங்கே ஒரு தொழுகை தொழுதால் 1000 தொழுகை 1000 ரக்காத் தொழுத நன்மை இருக்கிறது. மதீனா நகரம் சங்கையான நகரம். அந்த இடம் சங்கையான மக்கான ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு தொழுகைக்கு 50,000 நன்மைகள் அல்லாஹ் தருகிறான். பைத்துல் முகத்தஸுடைய அந்த பைத்துல்லாஹுடைய ஏரியா இருக்கிறது, பைத்துல் முகத்தஸ், அதில் 25,000 நன்மைகள் அல்லாஹ் தருகிறான் ஒரு தொழுகைக்காக வேண்டி. இப்படியாக இடங்களிலே அல்லாஹ் சில சிறந்த இடங்களை வைத்திருக்கிறான்.
மனிதர்களே அல்லாஹ் நபிமார்களை நல்லவர்களாக சிறந்தவர்களாக தெரிவு செய்திருக்கிறான். அந்த நபிமார்களை ரசூல்மார்களை அல்லாஹ் புறக்கி இருக்கிறான். தில்க ரசூலு ஃபவ்வல்னா பஅலஹும், சில ரசூல்மார்கள் சிலர்களை விட சிறந்தவர்களாக, நபிமார்களை விட சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சிலர்களை விட சிலர்களை அல்லாஹ் அதிலே புறக்கி இருக்கிற மாதிரி இந்த ஏனைய 12 மாதங்களையும் அல்லாஹு தஆலா மின்ஹா அர்பஅத்து ஹுரும், அந்த 12 மாதங்களையும் சிறந்த 4 மாதங்களை அல்லாஹ் புறக்கி எடுத்திருக்கிறான், தெரிவு செய்து எடுத்திருக்கிறான். அதிலே சகோதரர்களே பெரியார்களே, முஹர்ரமுடைய மாதம் துல்காதா துல்ஹிஜ்ஜா முஹர்ரம் மாதம், 3 மாதங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்து வருகின்ற 3 மாதங்கள், அதற்கு பின்னால் ரஜபுடைய மாதம், ரமதானுக்கு ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னால் வருகின்ற அந்த ரஜபுடைய மாதத்தை 4வது மாதமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த சிறந்த, அந்த கண்ணியமான, இஸ்லாத்தின் வரலாற்றிலே மிகவும் சிறப்பு மிக்க ஒரு மாதத்திலே நானும் நீங்களும் ஆரம்ப காலத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். சகோதரர்களே, அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதை பார்க்கின்ற பொழுது அதிகமாக எங்களுடைய உள்ளத்திலே இந்த ரஜபுடைய மாதத்தை பற்றி நாங்கள் உள்ளத்தில் எடுக்க வேண்டும். இது ஒரு சங்கையான மாதம். இமாமார்கள் சொல்லுவார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த மாதத்துக்கு குருடு செவிடு மாதம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் யுத்தத்துடைய சத்தம் கேட்காத மாதம் ரஜபுடைய மாதம். அப்படிப்பட்ட ஒரு மாதத்திலே சகோதரர்களே பெரியார்களே நானும் நீங்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ரஜபுடைய மாதம் வருகின்ற பொழுதே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவுடைய பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜபிலையும் ஷஅபானுடைய மாதத்திலையும் ரப்பி ரஹ்மானே எங்களுக்கு பரக்கத்தை சொரிந்து விடுவாயாக. பரக்கத்தை கேட்டு வபல்லிக்னா ரமலான், அடுத்து வருகின்ற அந்த ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்கி விடுவாயாக. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவ்வளோ சிறந்த ஒரு மாதத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே பெரியார்களே, அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்ற பொழுது இந்த மாதம் இருக்கிறதே யர்மூக்குடைய யுத்தம் நிகழ்ந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதம் இருக்கிறதே தபூக் யுத்தம் நடந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. தபூக்குடைய யுத்தம் எந்த அளவுக்கு என்றால், ரஜபுடைய மாதம் நடக்கிறது. நபியுடைய கடைசி போர் சகோதரர்களே ஹிஜ்ரி 9 நடக்குகிறது. இந்த யுத்தத்துக்காக வேண்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே உள்ள எல்லா ஆண்களுக்கும் பரவலாகவே மெசேஜை அனுப்பிவிட்டார்கள். எல்லாரும் தபூக் யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி விடுங்கள், ரெடி ஆகி விடுங்கள் என்றார்கள். கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் எல்லோரும் தபூக்குக்காக வேண்டி தயாராகி வெளிக்கிளம்பி சென்று விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சகோதரர்களே பெரியார்களே, சிலர்கள் மாத்திரம் கலந்து கொள்ளவில்லை, சில முனாஃபிகீன்கள் மாத்திரம் கலந்து கொள்ளவில்லை. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 80 சொச்சம் முனாஃபிகீன்கள், 80 முனாஃபிகீன்கள் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. நல்ல மனிதர்கள் சஹாபாக்கள் 3 பேர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு செல்லுகிறார்கள். அல்லாஹு தஆலா காஃபிர்கள் உள்ளத்திலே பயத்தை போட்டான். அந்த பயத்தின் காரணமாக காஃபிர்கள் எல்லாம் விரண்டு ஓடிவிட்டார்கள், யுத்தம் செய்யவில்லை, மறுபடியும் மதீனாவுக்கு வருகிறார்கள். ஆனால் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் முராரத் இப்னு
ரபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த 3 சஹாபாக்களும் இன்றைக்கு போவோம் நாளைக்கு போவோம்னு நினைச்சு இருந்தாங்க. அது ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக அவருக்கு அவங்களுக்கு 3 பேருக்கும் யுத்தத்தில் போக கிடைக்கல, யுத்தத்தில் கலந்து கொள்ள கிடைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். எல்லா முனாஃபிக்குகளும் 80 லட்சம் முனாஃபிக்குகள் வருகிறார்கள். வந்து நொண்டி காரணங்களை சொல்லுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு சுகம் இல்லை, அதனால் யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை என்று சில முனாஃபிக்குகள் சொல்லுகிறார்கள். இன்னும் சில முனாஃபிக்குகள் சொல்லுகிறார்கள், வீட்டில் யாரும் இல்லை, வீட்டுக்கு பாதுகாவலாக இருந்து விட்டேன் என்று நொண்டி காரணங்களை சொல்லி பொய்களை சொல்லி ஒவ்வொரு முனாஃபிக்குகளும் அங்கிருந்து கலந்து விட்டார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். உண்மை விடயத்தை சொல்லுகிறார்கள். அவர்களை போன்று பொய் சொல்லவில்லை, அந்த முனாஃபிக்குகளை போன்று பொய் சொல்லவில்லை. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த யுத்தத்திலே நாளைக்கு போவோம் என்று நினைச்சேன், போக கிடைக்கவில்லை. அடுத்த நாளைக்கு போவோம் என்று நினைச்சேன், போக கிடைக்கவில்லை. ஷைத்தானுடைய சூழ்ச்சியின் காரணமாக யா ரசூலல்லாஹ், எனக்கு வருவதற்கு எனக்கு தாமதமாகிவிட்டது யா ரசூலல்லாஹ், தவறு செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஅப், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, கஅப் ரலியல்லாஹு தஆலா போயிட்டு விட்டாங்க. அதுக்கு பின்னால் ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். அவர்களும் அதே காரணத்தை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கும் தவறு இழைத்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், வந்து கொள்ள எனக்கும் நானும் யுத்தத்திலே கலந்து கொள்ளவில்லை யா ரசூலல்லாஹ், தபூக் யுத்தத்திலே. அடுத்ததாக முராரத் இப்னு ரபியா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கும் அதே தவறு நிகழ்ந்து விட்டது யா ரசூலுல்லாஹ். 3 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள். நீங்க வீட்டுக்கு போங்கோ, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்ததுக்கு பின்னால் நான் உங்களை மறுபடியும் அழைக்குகிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, அவர்கள் சலாம் சொன்னால் நீங்கள் சலாம் சொல்லக்கூடாது, அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடாது, அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது. சகோதரர்களே, பெரியார்களே, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபியுடைய சபைக்கு வருவார்கள், சலாம் சொல்லுவார்கள், நபியோ சலாம் சொல்ல மாட்டார்கள். எப்படி கவலையாக இருக்கும். சஹாபாக்களுக்கு சலாம் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் சலாம் பதில் சொல்ல மாட்டார்கள். நபிக்கு சலாம் சொல்லுவார்கள், பதில் சொல்ல மாட்டார்கள். நபியும் இவருடைய முகத்தை பார்த்து சலாம் சொல்ல மாட்டார்கள், சஹாபாக்களும் அதே சலாத்தையும் சொல்ல மாட்டார்கள், பதிலும் சொல்ல மாட்டார்கள். பெரிய ஒரு திண்டல் ஆட்டத்திலே இந்த 3 சஹாபிகளும் கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தார்களுக்கு பக்கத்திலே போனால் யாரும் முகத்தை பார்த்து சலாம் சொல்ல மாட்டார்கள், பேச மாட்டார்கள், கதைக்க மாட்டார்கள், பதில் சொல்ல மாட்டார்கள். சலாம் சொன்னால் கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹஸ்ஸான் நாட்டுடைய அரசன் என்ன செய்கிறான், இவர்களுடைய 3 பேருடைய விடயங்களும் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. அவனுக்கு, அந்த அரசனுக்கு, காஃபிரான் அரசனுக்கு உடனே 3 பேருக்கும் கடிதம் எழுதுகிறான், ஒரு மடல் ஒன்றை எழுதுகிறான். கஅப் இப்னு மாலிக்கே, உங்களுடைய முஹம்மத் செஞ்ச உங்களை தூரமாக்கி வைத்து உங்களை புறக்கணித்த விடயம், இதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எங்களோடு வந்து விடுங்கள், உங்களுக்குரிய கண்ணியத்தை நாம் தருகிறோம், உங்களை மதிக்குகிறோம், உங்களுக்கு பதவிகளை தருகிறோம் என்று 3 பேருக்கும் அழகான முறையிலே கண்ணியமாக ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பியிருக்கிறார். இதை பார்த்ததும் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து அழுகிறார்கள். நான் இந்த தவறை செய்ததின் காரணமாக காஃபிர்கள் கூட அவருடைய மார்க்கத்துக்கு அழைக்கிறார்களே என்று அழுது தௌபாவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த கடிதத்தை அப்படியே கசக்கி அப்படியே தூக்கி நெருப்புக்குள்ளே போட்டு விட்டார்கள். இதுவரைக்கும் 40 நாட்கள் கடந்து விட்டது. கவலையோடு தௌபாவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே தான் அடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது.
இந்த 3 பேருடைய மனைவிமார்களுக்கும் நீங்கள் கூறுங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ வேணாம் என்று. குடும்பமும் தூரமாகிவிட்டார்கள், நபியும் தூரமாகிவிட்டார்கள், சஹாபாக்களும் தூரமாகிவிட்டார்கள், மனைவிமார்கள் தான் தன்னோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய அடுத்த கட்டளை சகோதரர்களே, அல்லாஹ் தண்டித்து அவர்களுடைய தௌபாவை எதிர்பார்க்கிறான். இதுதான் இங்கே நடக்குகின்ற விடயம். மனைவிமார்களும் அவர்களை விட்டும் தூரமாகிவிட்டார்கள். இதுவரைக்கும் 50 நாட்கள் கடந்து விட்டது. காபு பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் சுபஹுடைய தொழுகைக்கு வருகிறார்கள். சுபஹுடைய தொழுகை முடிந்ததுக்கு பின்னால் நபி அவர்களை பார்த்து சிரித்து, காபே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி வந்துவிட்டது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்குகிறார். வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு. அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். அந்த பிற்படுத்தினார்களை யுத்தத்துக்காக கலந்து கொள்வதற்காக பின்னுக்கு போட்டுக் கொண்டிருந்தார்களே, அந்த 3 பேர்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். ஹத்தா வாகத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத். சுப்ஹானல்லாஹ். பூமி விசாலமாகியும் அவர்களுக்கு நெருக்கடி வந்துவிட்டது. அப்படி என்றால் குடும்பத்திலே அவர்களுக்கு யாரும் சேர்ந்து வாழவில்லை, நபியும் சேர்ந்து வாழவில்லை, நபியும் சலாம் சொல்லவில்லை, குடும்பமும் சலாம் சொல்லவில்லை, மனைவியும் அவர்களோடு சேர்ந்து வாழவில்லை. ஆனாலும் அல்லாஹு தஆலா சும்ம தாபல்லாஹு அலைஹிம் சும்ம தாப அலைஹிம், அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். லியதூபு, அவர்கள் செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் இங்கே விளங்க வேண்டும். இந்த தபூக் யுத்தம் நடந்தது இந்த ரஜபுடைய மாதம். குர்ஆனுடைய ஆயத்து இறக்கினத்தோடையே எல்லா சஹாபிகளும் 3 சஹாபிகளையும் போடிச்சு அப்படியே கட்டி அணைத்து சலாம் சொல்லுகிறார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள். ஒரு முஸ்லிமுக்கு சந்தோஷம் வருகின்ற, ஒரு மன்னிப்பு வருகின்ற பொழுது இன்னொரு முஸ்லிம் சந்தோஷம் அடைய வேண்டும். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்ததும் இந்த ரஜபுடைய மாதத்துல சகோதரர்களே, பெரியார்களே. அதே போன்றுதான் இந்த ரஜபுடைய மாதத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தை இந்த ரஜபுடைய மாதம் ஒளித்து வைத்திருக்கிறது. யர்முக் யுத்தம் நடக்குகிறது. இந்த யர்முக் யுத்தத்தில் தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நபி தலைமைத்துவத்தை கொடுக்குகிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் என்றால் சைஃபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாள் சகோதரர்களே. சின்ன வயதுல 16-17 வயதுல இந்த பெரிய ஒரு யுத்தத்தில் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் கலந்து கொண்டு பிரம்மாண்டமான யுத்தத்தில் ஃபத்ஹுன் அதீம் என்று சொல்லுவார்கள். அப்படி பிரம்மாண்டமான பெரிய யுத்தத்தில் இந்த சின்ன பையன் 16-17 வயது நிரம்பிய அல்லாஹ்வுடைய வாள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த யுத்தத்தில் கலந்து கொள்றாங்க. அதுவும் தலைமைத்துவத்துக்கு அவர்கள் தலைவராக கலந்து கொள்ளுகிறார்கள். அன்பான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த யுத்தத்தில் இது ரஜபுடைய மாதம் நடக்குது, வெற்றி கொள்ளப்படுகிறது. எதுவரைக்கும் என்று சொன்னால் சிரியாவுடைய அப்படியே அந்த பகுதியெல்லாம் வெற்றி கொள்ளப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்குடைய எல்லா பகுதிகளும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்பட்டது. இஸ்லாம் முதலாவது அடியெடுத்து வைத்த இடமாக இந்த ரஜபுடைய மாதத்திலே நடந்த யர்முக் யுத்தத்தில் இஸ்லாம் இந்த மத்திய கிழக்கு இடங்கள்ல, நாடுகள்ல எல்லா இடத்திலையும் இஸ்லாம் பரவியது. இந்த யர்முக் யுத்தம் நடந்ததும் இந்த ரஜபுடைய மாதம் சகோதரர்களே. அவ்வளோ பெரிய பெரிய வரலாற்று, இஸ்லாமிய வரலாறு நிரம்பிய, இஸ்லாமிய வரலாறுகள் சின்னங்கள் பதிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மாதமாக இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறது சகோதரர்களே, பெரியார்களே. இன்னொரு முக்கியமான ஒரு விடயம்தான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் சகோதரர்களே, பெரியார்களே.
சிலுவை யுத்தம் படித்திருக்கிறோம், ஸ்கூலுடைய பாடங்களிலே படித்திருக்கிறோம். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுடைய ஆட்சியிலிருந்து பைத்துல் முகத்தஸ் 88 வருடங்களாக நஸ்ரானிகளுடைய கையில் இருந்துச்சு. பைத்துல் முகத்தஸ் 88 வருஷம். அதுவரைக்கும் ஒரு தொழுகை அந்த பைத்துல் முகத்தஸுக்குள்ள தொழுகை நடாத்தப்படவில்லை. ஒரு ஜும்மா கூட 88 வருடங்களாக அங்கே ஜும்மா நடாத்தப்படவில்லை. நஸ்ரானிகளுடைய கையிலே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் பறித்தெடுத்து விட்டார்கள். முஸ்லிம்களுடைய கையில் இருந்து அந்த பைத்துல் முகத்தஸ் நஸ்ரானிகளுடைய கைக்கு பறிபோய் விட்டது, பறித்தெடுத்து விட்டார்கள். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹ் யுத்தம் செய்கிறார்கள். சிலுவை யுத்தம் முடிவுக்கு வருகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, நஸ்ரானிகள் எல்லாத்தையும் அடித்து விரட்டுகிறார்கள். அந்த ரஜபுடைய மாதம், அதாவது மிஅராஜுடைய இரவு அன்று தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் 88 வருஷத்துக்கு பின்னால் பைத்துல் முகத்தஸை துறந்து அவருடைய சாவியை கையில எடுத்து அதை முஸ்லிம்களுக்காக வேண்டி தொழுகிறதுக்காக வேண்டி அப்படியே திறந்து கொடுக்குகிறார்கள். அதுவும் ஒரு விசேஷம் என்னவென்று தெரியுமா? அந்த மிஅராஜுடைய இரவுல, எந்த மிஅராஜுடைய இரவிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிலே எல்லா நபிமார்களுக்கும் இமாமத் செய்தார்களோ, தலைவராக நின்று தொழுவித்தார்களோ, அதே இரவிலே சுல்தான் அய்யூபி சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் பைத்துல் முகத்தஸை திறந்து கொடுக்குகிறார்கள். இந்த ரஜபுடைய இந்த மாதத்தில். சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது. சகோதரர்களே, அதனால ரஜபுடைய மாதம் வருகின்ற பொழுது பரக்கத்தை கேட்குகிறோம். ஷாபானிலே பரக்கத்தை கேட்குகிறோம். கேட்டதுக்கு பின்னால் அதை அடுத்து வருகின்ற அந்த ரமதானுடைய மாதத்தை அடைகின்ற அந்த பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கேட்கிறோமே. சகோதரர்களே, உலமாக்கள் சொல்லுவார்கள், குறிப்பாக அபூபக்கர் அல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க சொல்லுவாங்க, ரஜபுடைய மாதம் தான் நிலத்தை ஒரு விவசாயி நிலத்தை எப்படி பதப்படுத்துறாரோ அதே போல ரஜபுடைய மாதத்தில் ஒரு மனிதன் அமலுக்காக வேண்டி தயாராகி விட வேண்டும். அமலுக்காக வேண்டி தயாராகிவிடும். ரமதானுடைய நோன்பை எதிர்நோக்கியவர்களாக, ரமதானுடைய மாதத்தை முன்னோக்கியவர்களாக, ரமதானை எதிர்நோக்கியவர்களாக ரஜபுடைய மாதத்தில் ஒரு மனிதன் அதை நிலத்தை பதப்படுத்தி வித்த போடுவான். வித்தை தானியங்களை போடுகின்ற மாதம் தான் ரமதானுடைய மாதம். ஷாபானுடைய மாதம் தான் அந்த வித்துகளுக்கு, அந்த மரங்களுக்கு தண்ணி ஊத்துகின்ற மாதம். ரமதானுடைய மாதம் அதை அறுவடை செய்கின்ற மாதம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரஜபுல இருந்து நாங்க தயாராகணும். ரஜபுல அமல் செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமல் செஞ்சு கொண்டு வந்தவங்க, ஏனைய மாதங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அமல் செஞ்சு வந்தவங்க ரஜபுல அதிகமாக அமல் இபாதத்தில் ஈடுபடணும். ரஜபுல குர்ஆன் நாங்க ஒரு ஜுஸ் ஓதுனா ரஜபுல 2 ஜுஸ் ஓதணும். ஏண்டா அப்ப எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் 7-8 மாசமாக நாங்க எங்களை சும்மா பதப்படுத்தாமல் விட்டுவிட்ட மாதங்கள்ல இந்த மாதத்திலிருந்து நாங்க தயாராகி விட வேண்டும். ஷாபானுடைய மாதம் வருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு ரஜபுல ஏனைய காலங்கள்ல ஒரு ஜுஸ் ஓதுனவங்க ரஜபுல 2 ஜுஸ் உண்டா, ஷாபானுடைய மாதத்துல 3 ஜுஸ் ஒரு நாளைக்கு ஓத வேண்டும். ஏண்டா அதுக்குரிய வளர்ப்பை உண்டாக்க வேண்டும். இன்னைக்கு அதிகமான சகோதரர்கள் நினைக்கிறது, நான் ரமதான் அமல் செய்யணும். ரசூலுல்லாஹ் எங்க தயாராகினாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க தயாராக இருக்கிறாங்க? ரஜபில் இருந்து தயாராக இருக்கிறாங்க ரமலானுக்காக. சகோதரர்களே,
நாங்க நினைக்கிறது ரமலான் அமல் செய்வோம்னு சொல்லி பார்த்தா ரமலான் அமல் செய்ய கிடைக்கல. ஏன்? பயிற்சிகள் 2 மாசத்துல எடுக்கல, குர்ஆன் திலாவத்துகள் ஓதவில்லை, சுன்னத்தான நோம்புகள் பிடிக்கல. குறைந்தது ஐயாமில் பீதுடைய 13 14 நாட்களுடைய அந்த அந்த 15 13 14 15 அந்த நாட்களுடைய நோம்பு பிடிக்கணும். குறைந்தது திங்கள் வியாழனுடைய நோம்புகள் பிடிக்க வேண்டும். எங்களை பழக்கத்தில் உண்டாக்க வேண்டும். சுன்னத்தான நோம்புகள் பிடிக்கிற மாதிரி ஃபர்லான தொழுகைகளையும் மிஸ் பண்ணாம நேரங்காலத்தோட வந்துடணும். சுன்னத்தான தொழுகைகளை தொழணும். எங்கட வாய புறம் பேசுறதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த மாசத்துல நாங்க பயிற்சி எடுக்கணும். இந்த மாசத்துல எப்படி வித்த போட்டு இவர் அறுவடை இன்னும் 2 மாசத்துக்கு பின்னால் அறுவடை செய்யற மாதிரி, ரமலான் அறுவடை செய்யற மாதிரி இந்த மாசத்திலிருந்து தயாராகிடணும் சகோதரர்களே. இதைத்தான் இஸ்லாம் விளங்குது. அதிகமான சகோதரர்கள் என்ன செய்யறது, ரமலான் அமல் செய்யும்னு சொல்லி பார்த்தா குர்ஆனும் ஓத கிடைக்கிறது இல்லை, குர்ஆனையும் குறைஞ்சது ஒரு ஜுஸ் கூட ஓத முடிக்கிறது இல்லை. கடைசி நேரத்தில் உடுப்பெடுக்கையும் அங்கேயும் இங்கேயும் குடும்பத்துடைய தேவைக்கும் அதுக்கும் இதுக்குன்னு போறாங்க. ஆனா கியாமுல் லைலும் இல்லை, தொழுகையும் இல்லை, லைலத்துல் கத்ரை அடைகின்ற அந்த சந்தர்ப்பம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் பாழாகுது. ஏன்? இங்க பயிற்சியை விட்டுட்டாங்க. இங்க ரஜபுல எடுக்குகின்ற பயிற்சி வீணாகிட்டு அதனால ரமலான்ல குர்ஆன் முடிக்க கிடைக்கல. கடைசி நேரத்தில் குர்ஆனை முடிப்போம் அவசரப்படுவாங்க. ஆனா குர்ஆனை முடிக்க கிடைக்கல ரமலான்ல. சகோதரர்களே, பெரியார்களே, எந்த ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னாலேயும் ஒரு விளையாட்டு பிளேயர் எடுத்துக்கொண்டா விளையாடுறதுக்கு முன்னால பயிற்சி எடுப்பான். ஒரு எக்ஸாமுக்கு போற ஒரு மனிதன், ஒரு மாணவன் எடுத்தா எக்ஸாமுக்கு முன்னால பயிற்சிகள் அதை பற்றி படிப்பாரு, தேடுவாரு, அதை பற்றி செய்வாரு. இதே போன்று பயிற்சிக்குரிய மாதமாக ரஜபையும் ஷஅபானையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். எனவே இந்த மாதங்கள் அதிகமாக அமல் செஞ்சு நாங்க பயிற்சிகளை அதிகமாக உருவாக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத். அல்லாஹ் சொல்லுகிறான், ஏ மனிதர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளை கபருடைய வாழ்க்கைக்காக மறுமைக்காக வேண்டி எதை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று நீங்க கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். எங்கே சகோதரர்களே, முக்கியமான ரஜபுடைய மாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணம் போயிட்டார்கள். இந்த ரஜபுடைய மாதம் சகோதரர்களே, இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் விண்ணுலகத்துக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து அங்கே தொழுகையை கொடுக்குகிறான். அதிகமான கடமைகள், நோன்பாக்கியலும் ஜகாத்தாக இருக்கையிலும் ஹஜ்ஜாக இருக்கையிலும் எல்லா அமல்களும் சகோதரர்களே பெரியார்களே ஜகாத்துகளாக இருக்கையிலும் இந்த பூமியில தான் அல்லாஹ் கடமையாக்கினான். தொழுகையை விசேஷமாக விண்ணுலகத்துக்கு அல்லாஹ் கூட்டி கொண்டு போய் அங்க தொழுகையை கொடுத்தாண்டா. இந்த தொழுகை இன்றைக்கு எங்கிட்ட நாசமாகி கொண்டிருக்குது. இன்றைக்கு சுபஹுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? விண்ணுலகத்தில வச்சு அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகைய இன்றைக்கு தொழுகை இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க? சென்ற ஜும்மாவுக்கு இந்த மஸ்ஜிதுக்கு இல்லது வேற மஸ்ஜிதுக்கு போனவங்க இந்த ஜும்மாவுக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த சபையில? தொழுகை இன்றைக்கு கணக்கில்லாம இன்றைக்கு அப்படி விட்டு இருக்கிறாங்க. இந்த ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கி இருந்தானே சகோதரர்களே, எங்கட தொழுகை எங்க இன்றைக்கு? இன்னைக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் தொலைச்சிட்டு போற மாதிரி ஒவ்வொரு வக்துகளையும் ஒவ்வொரு தொழுகைகளையும் வீணடிச்சு கொண்டு போறாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு நேர தொழுகை விடுவது அவருக்கு உலகத்துடைய வஸ்து சொத்து செல்வங்கள் இழந்ததை விட மிகவும் ஒரு கவலையாக இருக்கும். உதாரணமாக, வெள்ளத்தில் அடிபட்டு ஒரு மனிதன் போயிட்டான், மண் சரிவுல குடும்பம் அப்படியே நாசமாகிட்டு, வெள்ளத்தில் அடிபட்டு குடும்பம் போயிட்டுண்டா இவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு அல்லது வேற ஊர்ல இருந்து அந்த இடத்துக்கு வந்து பார்க்கிறாரு, தன்னுடைய குடும்பம் மண்ணுக்கு கீழே, தன்னுடைய மனைவி மக்களை வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டுது, வீடு இல்ல, சொத்து செல்வம் இல்ல, மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல. இந்த மனிதனுக்கு எப்படி கவலையாக இருக்கும்?
நான் மட்டும்தான் இருக்கிறேன். சிலவங்க சொல்லுவாங்க, நான் ஏன் இருக்கிறேன், நானும் மௌத்தாக இருந்துச்சு என்று அவங்க உள்ளத்தில் அப்படி நினைவு வரும். ஒரு மனிதனுக்கு ஒரு நேர தொழுகை விடுறது இதை விடவும் குடும்பம், சொத்து, செல்வம், பணம் எல்லாத்தையும் இழந்ததை விட ஒரு ரொம்ப கவலையாக இருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தொழுகை இல்லாத சகோதரர்கள் வாங்க பள்ளிக்கு தொழுவுங்க, தொடர்ந்து தொழக்கூடியவர்களாக ஆகுங்க. ரஜபுடைய மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம், அதிகமாக அமல்களை செய்வோம். எனவே ரமலானுக்காக ரெண்டு மாதத்தை முற்படுத்தி அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த 2 மாதமும் பயிற்சியாக எடுத்து எங்களுடைய ரமலானை நல்ல அமல்களோடு இபாதத்தோடு கழிப்பதற்காக வேண்டி இந்த ரஜபுடைய மாதத்தையும் ஷாபானுடைய மாதத்தையும் பயிற்சியாக எடுத்து நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழுகின்ற பொழுது நல்லவர்களாக வாழ வைத்திரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்தை நல்ல ஒரு பயிற்சியாக எங்களுக்கு அமைத்து தருவாயாக. யா அல்லாஹ், சுன்னத்தான ஃபர்லான நோன்புகளையும் தொழுகைகளையும் தொழக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இதிலிருந்து பயிற்சிகள் எடுத்து அந்த ரமலானை அடைகின்ற சந்தர்ப்பத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். ரமலானை அடைந்த லைலத்துல் கத்ரை அடைகின்ற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, ரமலானிலே ஹயாத்தோடு ஆரோக்கியமாக இருந்து நல்ல அமல் செய்வதற்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.